மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் பரிபூரண ஆசியுடன் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் நடைபெற்றது. அம்பை நாமத்துவார் அம்மையப்பர் சன்னதி தெருவில் வைத்து 8/8/2025 முதல் 17/8/2025 வரை கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் நடைபெற்றது. தினசரி காலை 7 மணிக்கு சாமி புறப்பாடு, காலை 9 மணிக்கு தசம ஸ்கந்தம் மூல பாராயணம், மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியின் சீடர் ஸ்ரீ சுதர்ஷன் பாகவதர் அவர்களின் ஸ்ரீமத் பாகவத உபன்யாசம் நடைபெற்றது. இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது. 11/8/2025 அன்று காலை 11 மணி முதல் கோவிந்தா பட்டாபிஷேகம், 12/8/2025 அன்று மாலை 7 மணிக்கு ஊஞ்சல் சேவை, 14/8/2025 அன்று மாலை மாப்பிள்ளை அழைப்பு, 15/8/2025 அன்று காலை 10 மணிக்கு மேல் ராதா கல்யாணம், மாலை 6:30 மணிக்கு தெப்போற்சவம், 16/8/2025 அன்று கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா, காலை 6 மணிக்கு திருத்தேர், 17/8/2025 அன்று விடையாட்சி ஆகியவை நடைபெற்றது. ராதே ராதே. குருநாதருடைய பரமகிருப்பை, பகவானுடைய ஆசீர்வாதத்தினால நம்ம நாமத்தார் உலகமெங்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமியோட ஆசீர்வாதத்துடன். இது ஏன் அப்படின்னா, இந்த நாமாவை உலகத்தில் உள்ள எல்லோரும் கடைக்கோடி மக்களுக்கும் போய் சென்று அடைய வேண்டும் என்பது நம் குருநாதருடைய சுவாமிஜியோட ஆசை. அதற்காக அங்கெங்கே நாமத்தார்கள் நிறுவி நாமசங்கீர்த்தனம் நடைபெறுகிறது. இந்த கலியுகத்தில் பிரத்யோகமாக இந்த மகாமந்திர கீர்த்தனம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை கொண்டு செல்வதுதான் சுவாமிஜியோடைய லட்சியமும் நோக்கமும். அது அவருடைய மூச்சுக்காத்தாக இருந்து சுவாமிஜி செயல்பட்டிருக்கிறார். ஆகையால் அதன் பொருட்டு நம் நாமத்தாரிலையும் தினசரி காலை 8 மணி முதல் காலை 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் இந்த நாம சங்கீர்த்தனம் உலக மக்களுக்காண்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் பல மகாத்மாக்களுடைய அவதார தினங்களிலும், ஏகாதசி, சுவாதி போன்ற முக்கியமான தினங்களிலும் நம் நாமத்வாரில் அகண்டமாக இந்த மகாமந்திர கீர்த்தனை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. மேலும் நம் நாமத்வாரில் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியோடைய ஜெயந்தியை ஒட்டி நாம சப்தாகமும், கிருஷ்ண சைத்தன்யருடைய ஜெயந்தியை ஒட்டி நாம சப்தாகமும், மகாமந்திர கீர்த்தனை காலை 6 மணியிலிருந்து சாலை 6 மணி நடைபெறுகிறது. சைத்தன்ய மகாபிரபு ஜெயந்தியை ஒட்டி நாமபுக்ஷையும் கிராமமாக சென்று அந்த மக்களுக்கு போய் இந்த மகாமந்திர கீர்த்தனம் சென்றடைகிறது. மேலும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு
நம் நாமத்வாரில் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு, அதாவது நம்ம நாமதாரில் 10 நாள் பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விழாவில் ஸ்ரீமத் பாகவத மூலபாராயணமும் ஸ்ரீமத் பாகவத கதைகளும் அடியார்களுடைய பக்த விஜய சரித்திரங்களும் நாம சங்கீர்த்தனமும் பக்தி இசை சொற்பொழிவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஏன் என்றால் உலக நன்மைக்காண்டி மட்டுமே. மேலும் நம் எல்லோரும் இந்த உலக நன்மைக்காண்டி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே நாமும் சொல்லி எல்லாரும் சொல்ல வைத்து மகிழ்ந்து கொண்டு மகிழ்வோடு இருப்போம். ராதே ராதே. சர்க்குநாத் மகராஜ் கி ஜெய். ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராதே ராதே. இப்போ நாமத்தார் அம்மையப்பர் சன்னதியிலிருந்து இந்த நாமத்தார் திருநெல்வேலி மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ ஜென்மாஷ்டமி உற்சவம் 8வது நாளாக இன்று காலை ராதா கல்யாணம். இந்த ஜென்மாஷ்டமியில் முக்கியமான நிகழ்ச்சியாக கிருஷ்ணனுடைய பிறப்பும், மறுநாள் நந்தோத்சவமும், கோவிந்த பட்டாபிஷேகமும், ராதா கல்யாண வைபவமும், தெப்போத்சவமும், தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. ராதே ராதே.